மணக்க சுவையான மட்டன் பிரியாணி செய்யலாமா? குக்கர் பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு அனாசிப்பூ, ஒரு மராட்டி மொகு, கொஞ்சமா கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாயை 2 கீரி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு 2 பெரிய தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கினதும் 300 கிராம் அளவுக்கு மட்டனை சுத்தமா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை பொடியா நறுக்குனது சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பிரஷர் அடங்கினதுக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு கறி வேகிறதுக்காக நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். மொத்தம் 3 கப்பு தண்ணி நான் சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொதி வந்ததும் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் 2 கப்பு அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பிரஷர் அடங்குனதும் மூடியை திறந்து பார்த்தா நல்லா மணக்க மணக்க மட்டன் பிரியாணி சூப்பரா தயாராயிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.